ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பச்சரிசி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் பச்சரிசி அரை கப்பு ஊற வச்சுருக்குறேங்க. பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்குறேன். இது நம்ம இப்போ தண்ணி வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டியாச்சுங்க. வடிகட்டின அரிசி நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அரை கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒயிட் ரைஸு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் சேர்த்துனா தாங்க நல்லா வரும், இல்லைனா வராது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. அரிசி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், அரைக்கிறது வந்துட்டு இந்த அளவுக்கு அரைக்கணும். அரிசி இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப நைஸாக வரணும் மாவு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் பச்சை அரிசி தான் போடணும். சாப்பாடு போட்டே ஆகணுங்க, போடலைன்னா வராது. இல்லைன்னா அவல் இருந்தால் அவல் ஊற வச்சுட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. போதுங்க இந்த அளவுக்கு. மாவு இவ்வளோ கட்டியாக தாங்க இருக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ரொம்ப இருந்தால் வராது. எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாங்க. அப்புறமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பச்சை அரிசி பூரி சுடுறதுக்காக எண்ணெய் வச்சுட்டோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம அரைச்ச மாவு இதில் இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க. போதுங்க இந்த அளவுக்கு. அதே வெந்து மேலே வந்துடும். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேகட்டும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்த உடனே இந்த மாதிரி மேலே வந்துடுங்க. ஒரு சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சுங்க. இன்னொரு சைடு நிதானமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், 2 சைடும் திருப்பி விட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. இதே மாதிரி எல்லா பூரி சுட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்மளோட அரிசி மாவு பூரி எவ்வளோ நல்லா வந்திருக்குது, உப்பி வந்திருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மட்டன்னு சிக்கன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்குங்க. நான் சட்னி கூட வச்சுருக்கிறேன். சட்னி வந்துட்டு நான் ரொம்ப சட்னி சேனலில் செஞ்சு போட்டிருக்கிறேன். கீழே லிங்க்கில் கொடுக்குற போய் பாருங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.